தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் லென்த்தி ஜோக்காக கொஞ்சம் பார்ப்போம். நல்லா கதை மாதிரி அழகாக வருது. ஃபஸ்ட்டு டைட்டில் புத்திசாலி மனைவி. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி ஏற்பட்டு போச்சு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூலங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. என்னன்னு பாருங்களேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சரிம்மா, எவ்வளவு நாளாக இப்படி இருக்குது அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. ஒரு வாரமாக இப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு அவங்க பத்திரிக்கைன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நாளாக ஏமா சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் குப்பையில் எடுத்து சாப்பிட்றாருல, அதனால் வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு காத்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர். வீடு ஃபுல்லாக சுத்தமாகிடுச்சு, அதனால் நாங்கள் சொல்லணும் அக்கறைக்கிற ஆள் ஆரம்பத்துலேயே கூட்டின்னு வந்துடணுமா இருக்கக்கூடாது. ஐயோ அம்மா, இதுமாரி தான் இருக்க போடுது. அதுமாரி அகோர பசிலாம் இருந்துச்சு என்ன பண்ணுறது, நம்ம ஏற கட்டின்னு தான் போனோம். அம்மா அடுத்த ஜோக் அதே மாதிரி லென்த் ஜோக்கு. அடுத்த ஜோக் கதை மாதிரி அழகாக இல்லை, இதுமாரி தான் இனிமேல் படிக்கணும். சூப்பராக இருக்குது. அடுத்த ஜோக் பார்க்கலாம். அரண்மனையில் ஒரு போட்டி. விஷப்பாம்புகள் நிறைந்த ஒரு குளத்தில் நீந்தி கடந்து சாதனை புரிபவருக்கு 1000 வராகன் பொன் அல்லது 10 கிராம்கள் அல்லது தன் ஒரே மகளான இளவரசியை திருமணம் செய்வது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க இந்த போட்டி வச்சு. ஒரே குளத்தில் நீந்தி கடந்து சாதனை புரிபவருக்கு விஷப்பாம்புகள் நிறைந்ததில். அப்புறம் இந்த 3இல் ஒரு பரிசை போட்டியாளர் தேர்ந்தெடுக்கலாம். உயிர் பிழைப்பது சிரமம் என்பதால் போட்டி அறிவித்து வெகு நேரம் ஆகியும் யாரும் போட்டிக்கே வரவில்லை. பின்ன 1000 பாம்பு இருக்கிற இதில் தாண்டி அந்த பக்கம் வாங்க கேமம் ஒத்துக்கணுமா இறங்கி வேலை செய்யறதுக்கு. அடுத்த ஜோக் பார்க்கலாம். நம்ம ஊர் பசங்க படித்த ஒருத்தன் கிராமத்துக்கு போகிறான். அங்கே ஒரு செக்கு மாடு மட்டும் தனியாக செக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு செக்கு மாடு இருக்குது, அந்த செக்கு மாடு மட்டும் தனியாக செக்கு சுற்றிட்டு இருக்குது. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு குடிசைக்குள்ளே ஒரு விவசாயி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டான், செக்கு சுற்றி நிறுத்தத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டான். படித்தவன், மாடு மட்டும் தனியாக செக்கு சுற்றிட்டு இருக்கே விவசாயி அதுக்கு சொல்கிறாரு, அது பழகின மாடு தம்பி, அதுவே சுற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. படித்தவன், நீங்கள் உள்ளே வந்த உடனே அது சுற்றுறதை நிறுத்திட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் படித்த அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது கழுத்தில் ஒரு சலங்கை இருக்குது தம்பி, சுற்றுறதை நிறுத்திட்டா அந்த சலங்கு சவுண்டு கம்மியாயிடும், சலங்கு சவுண்டு கேட்காது. எப்படிலாம் யோசிச்சு இது பண்ணுறாங்களா, கரெக்டு. அது நடந்து வந்துக்கினே இருக்கும், சுற்றினே இருக்கும், சலங்கு சவுண்டு கேட்கலன்னா அது சுத்தத்தை நிறுத்திச்சுன்னு அர்த்தம். அதை கூட யோசிக்க முடியாது படிச்சு. ஆனால் எனக்கே அதுமாரி தான் தோணுச்சு இல்லை, அதுமாரி இருக்கும், சொல்ல முடியாது. அதுமாரி ஒரு சில அறிவாளிகள் படித்த அறிவாளிகள் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். விடா கண்டன். இந்தியாவில் இந்தியன் ஹோட்டல் ஒன்றில் ஒரு அமெரிக்கர் நுழைந்தார். நிறுத்தாமல் அடுத்தடுத்து 10 பொட்டலம் பிரியாணி சாப்பிட்டு பவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு. போட்டி தோற்றால் நீங்கள் எனக்கு 10,000 தர வேண்டும், சவாலுக்கு தயாரா என்று அறிவித்தார். யாரும் அசையவில்லை. நம்மால் ஒருவர் மட்டும் எழுந்து அவசரமாக வெளியே போனார். 20 நிமிடம் கழித்து திரும்பி வந்தார். பந்தயத்துக்கு நான் தயார் என்றார். அடுத்தடுத்து 10 பொட்டலம் பிரியாணியை அவர் காலி செய்து முடித்ததை பார்த்து அமெரிக்கர் வியந்து போனார். சொன்னபடி பரிசு தொகையை கொடுத்துவிட்டு, ஆமாம், எதற்காக முதலில் எழுந்து வெளியே போனார்கள் என்று கேட்டார். பந்தயத்தில் என்னால் ஜெயிக்க முடிகிறதா என்று பக்கத்தில் உள்ள வேறொரு ஹோட்டலில் 10 பார்சல் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆட்டம் வெறுந்தி நிற்கார. வேற ஒரு ஹோட்டலில் 10 பார்சல் சாப்பிட்டு இங்கேயும் 10 பார்சல் சாப்பிட்டு நமக்கு எந்த பெரிய வயிறாக இருக்கும். எப்பா இதோட இந்த ஜோக்கை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி. பாய்.